Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآت ذا القربى حقه مسكينا ويتيما إلى آخر الآية. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع الرحم، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களிடம் வழிபாடுகின்ற நல்லோர்களும் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாறுக என பிரார்த்தித்து என்னுடைய துவக்குகின்றேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உறவுகளை அனுசரிப்பதை குறித்து உலக வரலாற்றில் இஸ்லாம் மட்டும்தான் உறவுகளை அரவணைத்து செல்லணும் என்று வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய வெற்றி
இஸ்லாம் அந்த மார்க்கத்துல நாம இருக்கிறோம். ஆனா இந்த உறவுகள் விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம் சிந்திச்சு பார்க்கணும். கல்யாணம் நடக்குது, அல்லாஹ்வுடைய நாட்டம், சில வீட்டுகள்ல மரணம் சம்பவிக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம், பெரும் நோய்க்கு சிலர் உட்படுத்தப்பட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டுகளில் எல்லாம் உறவினர்களை காண முடியும். இந்த இடங்களில் எல்லாம் உறவுகள் பகைத்துக் கொண்டு தனித்தனியாக இருக்கிறார்கள். கல்யாணத்துல நெருங்கி உறவுக்காரரை காணோம், இறந்த வீட்டுல உறவுக்காரர்களை காணோம், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவரை இந்த உறவுகள் எல்லாம் வந்து பார்த்தார்களா என்று கேட்டால் இல்லைன்னு சொல்றாங்க. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நிறைய குடும்பங்கள் ஜென்ம பகையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அத்தா மகன்கிட்ட பேசுறதில்ல, மகன் அத்தாட்ட பேசுறதில்ல, மருமகன் மாமனார்ட்ட பேசுறதில்ல, அண்ணன் தம்பிகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒரு ஜென்ம பகையோடு நிறைய குடும்பங்கள் பரவலாக இருப்பதை நாம பார்க்கிறோம். இவ்வளவு ஒரு பகைக்கு என்னதான் நடந்துருச்சு அப்படின்னு அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா அற்ப விஷயம், எந்த ஒரு நன்மையும் இல்லாத விஷயம். கல்யாணத்துக்கு என்ன நேரில் கூப்பிடல, மகனை விட்டு கூப்பிட விட்டான். போன கல்யாணத்துல முதல் பந்தியில எனக்கு
பள்ளிவாசல்ல உட்கார்ந்திருக்கார். ஹாலித் இப்னு வலீத் என்கிற நபித்தோழர் வந்தார். இந்த ஹாலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்பாக நபிக்கு எதிராக உஹது யுத்தத்தில் கலந்தவர், நபிக்கு எதிராக ஹந்தக் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். இந்த யுத்தங்களில் எல்லாம் இந்த ஹாலித் இப்னு வலீத் முஸ்லிம்களை எதிர்க்கணும் என்பது மட்டுமல்ல, முஹம்மதுவை சாய்க்கணும் என்கின்ற வெறியோடு இருந்தவர் இவர். பிறகு இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இந்த ஹாலித் இப்னு வலீத் நபி அவர்களை சந்தித்து கை கொடுக்கிறார். கை கொடுக்கும் போது நபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாலித் அவர் உஹது யுத்தத்திலேயும் ஹந்தக் யுத்தத்திலேயும் நபிக்கு எதிராக நின்றவர் என்பதையெல்லாம் மன்னித்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹாலித், உன் தம்பி ஏன் என்னை விலகிக்கிற மாட்டார்? நான் கேட்டதாக சொல்லுங்க. அந்த ஹாலித் இப்னு வலீத் வீட்டுக்கு போய் இஸ்லாத்தை தழுவாத தன்னுடைய சகோதரரிடத்துல உன்னை குறித்து நபி அவர்கள் விசாரித்தார்கள். நீ அவர்களை விளங்காமல் இருப்பதை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வின் தூதர் என் பேரை சொன்னார்களா, என்னையவா இப்படி சொன்னார்கள் என்று ஆச்சரியப்பட்டு கொண்டு போன அவர் சட்டையை கூட அணியாமல் மதீனத்து வீதியிலே ஓடி ஓடி வந்து நபியினுடைய திருக்கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினார் என்று வரலாறு இருக்கிறது. நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த ஹாலித் இப்னு வலீதாக இருக்கட்டும், அவருடைய சகோதரராக இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு முன் இவர்கள் செய்கின்ற செயல்களை எல்லாம் நபி மன்னித்து ஒரு தோழமையை ஏற்படுத்தினார்கள் அல்லவா? இந்த தோழமைக்கு காரணமே மன்னிப்புதான். எனவே நம்முடைய உறவுகள் வலுப்படணும் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கொருவர் மன்னிக்கக்கூடிய பண்பை நாம் அடைச்சு கொள்ளணும். மன்னிச்சு பழகுங்க. யாரையும் மன்னித்து பழகுங்க. முதல்ல அது விரோதத்தில் இருந்து மனிதனை காப்பாற்றும். இரண்டாவதாக என்ன செய்யலாம்? சண்டை சச்சரவு என்பது சகஜம்தான். கோபம் வரத்தான் செய்யும், சண்டை வரத்தான் செய்யும். இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த கோபத்தோடு 3 நாட்கள் வரை நீங்கள் பகை உணர்வோடு இருந்து கொள்ளலாம். 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா உடனே ஒருவர் இன்னொருவரை சந்தித்து சலாம் சொல்லி தன்னுடைய நட்பை மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யஹில்லு லிம்ரஇன் அன் யஃஜுர அஹாஹு ஸலாஸத அய்யாம். பகைமை உண்டு. எந்த ஒரு முஸ்லிமும் 3 நாட்களுக்கு மேல வெறுப்புணர்வோடு இருக்கக்கூடாது. எனவே
தன்னுடைய பகையான உறவுகளை சொல்லி அணுகுவார். இதை இஸ்லாம் தடுக்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு ஏற்பட்ட சோதனை என்னை போன்ற என்னுடைய உறவுக்கு கூட ஏற்பட்டுவிடக் கூடாது என்று நான் நினைக்கிறோம். அந்த இடத்துல கூட உறவுகளுக்கு எந்த அளவுக்கு நாம் உதவியாக இருக்கணும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆக பகைத்து கொண்டவர்கள் 3 நாட்களுக்கு பிறகு சலாம் சொல்லி உறவை புதுப்பித்துக் கொள்ளும். மற்ற சண்டை போட்டவர் 3 நாளாச்சு எடுத்து வர்றார். ஒன்றும் இல்லை, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிருக்கு. அப்படியே தொடர்ந்து ஆகுவாள். இரண்டாவதாக மன்னிச்சு பழக்கம். இது 2 விஷயம். மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது. பொதுமக்களாகிய நாம் அனைவர்களுக்கும் அந்த கடமை என்ன? ஒரு இடத்துல உறவு 2 துண்டாகி கிடக்குது. இந்த செய்தி நமக்கு வருது, என்ன செய்யலாம்? போய் இன்னும் கொஞ்சம் முறுக்கி விட்டு உறவை இன்னும் தூரமாக்கி விடலாமா? இல்ல சேர்த்து வைக்கணும் அப்படின்னா ஒரு முஃமினுடைய கடமை உறவு பிரிந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்கணும். இது நாம் அனைவருடைய கடமை. இப்படியே போறோம். அதுவல்ல மார்க்கம். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிரிந்த இந்த உறவுகளை இணைத்து வைப்பதற்காக வேண்டி நீங்கள் பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. உங்களை பத்தி எவ்வளவு புகழ்றாரு, உங்க மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு என்று சொல்லி பொய்யையும் பொருட்டையும் சொல்லியாவது உறவை இணைத்து வைக்கணும். லோகருடைய நேரம் வந்துருச்சு. மஸ்ஜிது நபவியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். மதீனாவுடைய எல்லையில குபா என்று ஒரு பள்ளிவாசல் இருக்குது, ஒரு இடம் இருக்குது. அங்க பனு ஆமீர் குலத்தை சார்ந்த 2 பிரிவினர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒரு பிரிவினர் இன்னொரு பிரிவினர்கள் மீது கல்ல எறிந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த செய்தி நபி அவருடைய பார்வைக்கு வருது. லோகருடைய தொழுகையை வேறு யாராவது பிலால் பாங்கு சொல்லுங்க, நான் இந்த இடத்துக்கு இந்த பிரச்சனைக்கு போகிறேன், யாராவது இமாமாக நின்று தொழுக வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி மஸ்ஜிது நபவியிலிருந்து கிளம்பி பனு ஆமீர் கூட்டத்தார்களுக்கு மத்தியில் சென்று அந்த மக்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படுத்துவதற்காக பெரும் முயற்சியை நபி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கும் இருக்கு. நாம் பொய் பொருட்களையாவது சொல்லி அவர்களை சேர்த்து வைக்கணும். அதுலதான் நன்மை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரிசை சுமந்து அரிசில இந்த உறவு என்பது தொங்கிக் கொண்டு இருக்குமா? தொங்கிக் கொண்டு இப்படி சவித்துக் கொண்டு இருக்குமா?
கூட சேர மாட்டார். நான் போய் சேர்ந்தா கூட வெட்டிக்கிட்டே போறார், சேர்ந்து வர மாட்டார். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை உதறிக் கொண்டே போனாலும் நீங்கள் தொடர்ந்து அவர்களோடு சேர்ந்து இருக்கவே முயற்சி செய்யுங்கள். கடைசி வரைக்கும் அவர்கள் சேராம போயிட்டா அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உங்களுக்கு அல்லாஹ் உதவியாளர்களை நியமித்து விடுவான் என்று சொல்லி மரியாதை கௌரவம் என்று பார்க்காம உறவுகளோடு சேர்ந்து இருப்பதையே நீங்கள் விரும்புங்கள் என்பதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டினார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் இதாமை